வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான குவிஸ் கொஸ்டின்ஸா பார்க்க போறோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கான முதல் கேள்வி என்னன்றதை பார்த்தலாம். கேள்விக்கான பதில் என்னன்றதையும் பார்க்கலாம். இன்னைக்கான முதல் கேள்வி, சரிஷ்கா புலிகள் வளங்காப்பகம் எங்கு அமைந்துள்ளது? சரிஷ்கா புலிகள் வளங்காப்பகம் எங்கு அமைந்துள்ளது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் என்னன்றதை பார்த்தலாம். ஆப்ஷன் ஏ ராஜஸ்தான், ஆப்ஷன் பி மணிப்பூர், ஆப்ஷன் சி அசாம், ஆப்ஷன் டி மகாராஷ்டிரா. கேள்வி என்னன்றதை இன்னொரு முறை பார்க்கலாம். இன்னைக்கான முதல் கேள்வி, சரிஸ்கா புலிகள் வளங்காப்பகம் எங்கு அமைந்துள்ளது? கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ ராஜஸ்தான். அடுத்ததான் இன்னைக்கான இரண்டாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். இன்னைக்கான இரண்டாவது கேள்வி, இந்தியாவின் முதல் அணுகுண்டு சோதனை எப்போது நடத்தப்பட்டது? இந்தியாவின் முதல் அணுகுண்டு சோதனை எப்போது நடத்தப்பட்டது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் ஏ மே 13, 1979, ஆப்ஷன் பி மே 13, 1974, ஆப்ஷன் சி மே 18, 1979, ஆப்ஷன் டி மே 18, 1974. இந்தியாவின் முதல் அணுகுண்டு சோதனை எப்போது நடத்தப்பட்டது? மே 18, 1974. அடுத்ததாக இன்னைக்கான மூன்றாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். ஆசியா மற்றும் பசிபிக் பிராந்தியத்திற்கான பொருளாதார கண்ணோட்ட அறிக்கையினை வெளியிட்ட அமைப்பு எது? ஆசியா மற்றும் பசிபிக் பிராந்தியத்திற்கான பொருளாதார கண்ணோட்ட அறிக்கையினை வெளியிட்ட அமைப்பு எது? கேள்விக்கான 4 ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் ஏ சர்வதேச நாணய நிதியம், ஆப்ஷன் பி ஆசிய மேம்பாட்டு வங்கி, ஆப்ஷன் சி உலக வர்த்தக அமைப்பு, கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி உலக வங்கி. இன்னைக்கான மூன்றாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். ஆசியா மற்றும் பசிபிக் பிராந்தியத்திற்கான பொருளாதார கண்ணோட்ட அறிக்கையினை வெளியிட்ட அமைப்பு எது? சரியான பதில் சர்வதேச நாணய நிதியம். அடுத்ததான் இன்னைக்கான நான்காவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். இன்னைக்கான நான்காவது கேள்வி, அனைத்து வானிலையிலும் போக்குவரத்து மேற்கொள்ளக்கூடிய வகையிலான சேலா சுரங்கப்பாதை எங்கு அமைந்துள்ளது? அனைத்து வானிலையிலும் போக்குவரத்து மேற்கொள்ளக்கூடிய வகையிலான சேலா சுரங்கப்பாதை எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ லடாக், ஆப்ஷன் பி இமாச்சல பிரதேசம், ஆப்ஷன் சி அருணாச்சல பிரதேசம், ஆப்ஷன் டி உத்தரகாண்ட். இன்னைக்கான நான்காவது கேள்வி, அனைத்து வானிலையிலும் போக்குவரத்து மேற்கொள்ளக்கூடிய வகையிலான சேலா சுரங்கப்பாதை எங்கு அமைந்துள்ளது? கேள்விக்கான சரியான பதில் அருணாச்சல பிரதேசம். அடுத்ததா இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். சமீபத்தில் புவிசார் குறியீடு பெற்ற அம்பா வெள்ளை பளிங்கு கல் எந்த மாநிலத்தில் இருந்து வெட்டி எடுக்கப்படுகிறது? சமீபத்தில் புவிசார் குறியீடு பெற்ற அம்பா வெள்ளை பளிங்கு கல் எந்த மாநிலத்திலிருந்து வெட்டி எடுக்கப்படுகிறது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் ஏ குஜராத், ஆப்ஷன் பி ராஜஸ்தான், ஆப்ஷன் சி மத்திய பிரதேசம், கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி மகாராஷ்டிரா.
சமீபத்தில் புவிசார் குறியீடு பெற்ற அம்பா வெள்ளை பளிங்குக்கல் எந்த மாநிலத்திலிருந்து வெட்டி எடுக்கப்படுகிறது? சரியான பதில் குஜராத். அடுத்ததான் இன்னைக்கான 6வது கேள்வி என்னன்றத பார்க்கலாம். இன்னைக்கான 6வது கேள்வி, நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எப்போது மீண்டும் திருத்தப்பட்டது? நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எப்போது மீண்டும் திருத்தப்பட்டது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் என்னன்றதை பார்த்தலாம். ஆப்ஷன் ஏ 2019, ஆப்ஷன் பி 2016, ஆப்ஷன் சி 2023, ஆப்ஷன் டி 2021. இன்னைக்கான 6வது கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எப்போது மீண்டும் திருத்தப்பட்டது? கேள்விக்கான சரியான பதில் 2019. அடுத்ததா இன்னைக்கான 7வது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். 2024ஆம் ஆண்டு உலக ஹைட்ரஜன் உச்சி மாநாடு எங்கு நடத்தப்பட்டது? 2024ஆம் ஆண்டு உலக ஹைட்ரஜன் உச்சி மாநாடு எங்கு நடத்தப்பட்டது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் ஏ ஆம்ஸ்டர்டாம், ஆப்ஷன் பி ரோட்டர்டாம், ஆப்ஷன் சி பிரசைல்ஸ், ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி ஹேக். கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம். இன்னைக்கான 7வது கேள்வி, 2024ஆம் ஆண்டு உலக ஹைட்ரஜன் உச்சி மாநாடு எங்கு நடத்தப்பட்டது? சரியான பதில் ரோஸ்டர்டாம். அடுத்ததா இன்னைக்கான 8வது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். நெம்ருட் எரிமலை எங்கு அமைந்துள்ளது? இன்னைக்கான 8வது கேள்வி என்னன்றதை இன்னொரு முறை பார்க்கலாம். நெம்ருட் எரிமலை எந்த நாட்டில் அமைந்துள்ளது? இந்த கேள்விக்கான 4 ஆப்ஷன்ஸ் என்னன்றதையும் பார்த்திடலாம். ஆப்ஷன் ஏ இத்தாலி, ஆப்ஷன் பி துருக்கி, ஆப்ஷன் சி இந்தோனேஷியா, ஆப்ஷன் டி ஜப்பான். இன்னைக்கான 8வது கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம். நெம்ருட் எரிமலை எங்கு அமைந்துள்ளது? கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி துருக்கி. அடுத்ததா இன்னைக்கான 9வது கேள்வி, நவீன காலத்தில் தனது பனிப்பாறைகளை முழுமையாக இழந்த முதல் நாடு எது? நவீன காலத்தில் தனது பனிப்பாறைகளை முழுமையாக இழந்த முதல் நாடு எது? கேள்விக்கான 4 ஆப்ஷன்ஸ் பார்த்துடலாம். ஆப்ஷன் ஏ கென்யா, ஆப்ஷன் பி சிலி, ஆப்ஷன் சி வெனின்சுலா, ஆப்ஷன் டி மெக்சிகோ. நவீன காலத்தில் தனது பனிப்பாறைகளை முழுமையாக இழந்த முதல் நாடு எது? சரியான பதில் வெனின்சுலா. அடுத்ததான் இன்னைக்கான 10வது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். இன்னைக்கான 10வது கேள்வி, ஒரு காலத்தில் ஷாஹுல் என்று அழைக்கப்பட்ட தொலைந்து போன மீப்பெரும் கண்டம் எங்கு அமைந்துள்ளது? ஒரு காலத்தில் ஷாஹுல் என்று அழைக்கப்பட்ட தொலைந்து போன மீப்பெருங்கண்டம் எங்கு அமைந்துள்ளது? கேள்விக்கான 4 ஆப்ஷன்ஸ் பார்த்திடலாம். ஆப்ஷன் ஏ அட்லாண்டிக் பெருங்கடல், ஆப்ஷன் பி இந்திய பெருங்கடல், ஆப்ஷன் சி பசிபிக் பெருங்கடல்,
ஆப்ஷன் டி தெற்கு பெருங்கடல். இன்னைக்கான 10வது கேள்வி. ஒரு காலத்தில் ஷாஹுல் என்று அழைக்கப்பட்ட தொலைந்து போன மீப்பெரும் கண்டம் எங்கு அமைந்துள்ளது? சரியான பதில் பசிபிக் பெருங்கடல்.